இங்க இனியாவுக்காக வீட்டுக்கு வந்து எழில் பேச, செழியன் பேச, ஜெனி பேச ஓரளவுக்கு எங்க பாக்கியாவும் சம்மதம் சொல்லிடுறாங்க. கூடவே எங்க பாட்டியும், "இங்க பாரு இனியா, நாங்க சம்மதம் சொல்லிட்டோன்றதுக்காக இதெல்லாம் நடக்கும்னு ரொம்ப எதிர்பார்க்காத. நீ டான்ஸ் ஆடு, நான் வேணான்னு சொல்லல. ஆனா இங்க செழியன் சொன்ன மாதிரி, எழில் சொன்ன மாதிரி ஃபைனல் வரைக்கும் போனாலும் அது நீ டிவி ஷோல போய் ஆடுறத பத்தி பிறகு தான் யோசிக்கணும்னு எங்க பாட்டியும் சொல்ல, இதுவரைக்கும் சம்மதம் சொன்னதே பெரிய விஷயம் தான்னு இங்க நம்ம இனியாவும் நினைச்சிட்டு இருக்காங்க. இனியாவுக்காக தன் அண்ணன்கள்லாம் பேசினதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்லேருந்து கிளம்பி வெளியில வர நேரத்துல கமலாவும் பக்கத்துல இருக்கவங்களும் இங்க ஈஸ்வரியை வந்து கண்ணா பின்னான்னு பேசிட்டு போக இங்க இதை நினைச்சு ஈஸ்வரி ரொம்ப கவலையில இருக்காங்க. இங்க ஈவினிங் கூட நீ போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறா, நீ போய் இனியாவை கூட்டிட்டு வந்துடுன்னு எங்க செலியன் கிட்ட சொல்லும்போது செலியன் ரொம்ப கோவப்பட்டு தன்னுடைய பாட்டின்னு கூட பார்க்காம பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. ஏன்னா அவங்க இப்ப வேலை டென்ஷன்ல இருக்கிறதுனால இனியாவை கூட்டிட்டு வர முடியாதுன்றத பத்தி இங்க நம்ம பாட்டி கிட்ட சொல்ல போக அதை பொறுமையா எடுத்து சொல்லலாம். கோபத்தை காட்டும் போது அவங்களும் ரொம்ப கோவத்தோட கிளம்பி நின்று எங்க செலியன் கிட்ட சத்தம் போடுறாங்க. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு என்கிட்ட கோவப்படுறேன்? உன்னால முடியும்னா முடியும்னு சொல்லு, முடியாதுன்னா என்னால முடியாது பாட்டின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போ. அதுக்காக என்னை இப்படி அவர் இல்லாத காரணத்துல, அவர் இல்லாத நேரத்துல என்னை இப்படி அசிங்கப்படுத்துவீங்க, என்னை கேவலப்படுத்தீங்க நினைச்சிருந்தா நானும் அவர் கூடவே போய் எப்பொழுதோ போய் சேர்ந்திருப்பேன். நான் உயிரோட இருந்துகிட்டு உங்களுக்கு தொந்தரதாவும் மற்றவங்களும் என்னை ஏளனமா பேசுற மாதிரி நான் இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது அழுகுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஜெனி, என்ன ஜெலியா நீ பொறுமையை பேச மாட்டியா, உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னு சொல்லிங்க. ஜெனி வந்து நம்ம செலியன் மேலே கோவப்பட, ஜெனி நான் வந்து தப்பாக எதுவும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க. நீ பேசினதே தப்பு தான், பேசின விதமே தப்பு தான், அதை பொறுமையாக சொல்லியிருக்கணும், அதுக்காக இப்படி தான் நீ சத்தம் போடுவியா பெரியவங்கன்னு கூட பார்க்காமன்னு எங்க ஜெனி பயங்கரமாக திட்டி விடுறாங்க செலியனை. அந்த நேரத்தில் உள்ளே இருக்க பாக்கியா என்ன பிரச்சனை என்ன சத்தம்னு சொல்லிட்டு ஓடி வர எங்கள் பாட்டி சொல்கிறாங்க, நான் தான் அப்போவே சொன்னல எனக்கு பொட்டெல்லாம் வேண்டாம், நான் பொட்டெல்லாம் வைக்க மாட்டேன்னு, நான் சொன்னதை நீ கேட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே நம்ம பாக்கியா கிட்ட ரொம்ப கோபத்தோட பொட்டெல்லாம் எடுத்து வீசிட்டு அங்கேருந்து கிளம்ப இங்கே நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா எழில் தான் வந்துட்டு இனியாவை பிக்கப் பண்ணிட்டு கொண்டு வந்து விடுறாங்க. கொண்டு வந்து விட்டுட்டு இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆச்சு, எதுக்காக அத்தை இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது காலையில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இங்கே இனியா தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே ரொம்ப கோபத்தோட போகிற பாக்கியாவும் ரொம்ப கோவமா அங்கே போய் ராதிகாவையும் ராதிகாவோட அம்மாவையும் சேர்த்தே திட்டிட்டு போகிறாங்க. நான் சொல்லிடுங்க உங்கள் அம்மா கிட்ட இதுதான் கடைசியாக இருக்கணும்னு சொல்லிடுங்க, தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. ஆமாம், அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத விஷயம், எங்கள் குடும்ப விஷயத்தில் அவங்கள எதுக்காக நீங்கள் தலையிடுற அளவுக்கு வச்சுக்கிறீங்க? வந்தோமா, வந்து உங்கள் வீட்டில் இருந்தோமா, உங்கள் குடும்பத்தை பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு மற்றவங்க குடும்ப விஷயத்தில் தலையிட்டாங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு ரொம்ப கோவமாகவே பாக்கியா திட்டி விட்டு போக இதெல்லாம் கேட்டு இங்கே நம்ம ராதிகா அப்படியே மனசுடைஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, இப்போ இதுவே கோபி இருக்கிற நேரத்தில் பாக்கியா இந்த மாதிரி வந்து சத்தம் போட்டுட்டு போனாங்கன்னா அப்புறம் எனக்கும் கோபிக்கும் இப்போ இருக்கிற பிரச்சனையை விட இன்னும் பல மடங்கு பெரிய பிரச்சனையாகும். அவங்க அம்மாவை பற்றி பேசினாலே அவருக்கு கோபம் வரும். இதில் இவங்க வேற சும்மாவே இல்லாமல் அவங்கள போய் திட்டிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல, அம்மா வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் இருக்கு அப்படின்னு பயங்கர கோபத்தில் தான் ராதிகாவும் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே கோபி இருக்கும்போது அந்த பிரச்சனையை காட்டிக்க கூடாது, அப்புறம் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தவங்க நம்ம சரியாக கவனிக்காமல் அனுப்பிட்டோன்னு அதுவே நம்மளுக்கு ரொம்ப பெரிய குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தணும். எங்கள் ராதிகா அமைதியாகவே இருக்காங்க. வீட்டுக்கு வர எங்கள் அம்மா கிட்ட தனியாக வந்து ரூமில் கூட்டிகிட்டு போய் திட்டுறாங்க. சரிடி நான் இதுக்கப்புறம் யார்கிட்டையும் போய் பேசலடி அப்படின்னு சொல்லி இங்கே ஓரளவுக்கு சமாதானமாக ஆயிடுறாங்க. சரி அவர் வரும்பொழுது பிரச்சனையெல்லாம் நடந்த மாதிரி காட்டிக்காத, அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் எதுவும் வந்து சொல்ல போகிறதில்ல, ஒருவேளை தெரிஞ்சதுன்னா நீ இந்த வீட்டை விட்டு அடுத்த நிமிஷமே வெளியில் போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட நம்ம கமலாவும் சரிடி நான் கொஞ்சம் பொறுமையாகவே இருந்திருக்கலாம், ஏதோ அவங்கள அன்னைக்கு கொல்லி வைக்க விடலையே, உன் வீட்டுக்கார அசிங்கப்படுத்தினாங்களேன்ற ஒரு கோவத்தில் தான் நானும் ஏதோ பேசிட்டேன்னு சொல்லும்போது, ஏமா நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் என்னை பற்றி கூட யோசிக்காமல் நீ பாட்டுக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறத விட்டுட்டு அவங்க கிட்ட பேசுறேன்னு போய் சொல்லி இப்போ நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியில் வந்து கொஞ்சமாக சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நேரத்தில் நீ இப்படி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காம அமைதியாக இரு, மாப்பிள்ளை காதலையில் விழுந்துற போதுன்னு சொல்ல அப்போ தான் இங்கே வந்து கோபியும் வீட்டுக்குள்ளே வராங்க. கோபி வீட்டுக்குள்ளே வந்தவங்க நல்லபடியாக சாப்பிட்டுட்டு சரி நம்ம படுக்கலாமா அப்படின்னு சொல்லி இங்கே கிளம்புற நேரத்தில் இங்கே இனியா கிட்ட நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன், அவள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம கிளாஸ் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா, அதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், அதை பற்றி அவகிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன கோபி அங்கே இனியாவே தூங்கியிருப்பான்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கோபி ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க. வெளியில் வந்து நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இனியா கால் அட்டன் பண்ணி என்ன டாடி அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கும்பொழுது இல்லை இனியா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வெளியில் வரியான்னு சொல்லும்போது இருங்க டாடி இதோ வரேன்னு சொல்லி இங்கே இனியா என்ன பண்ணுறாங்கன்னா மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. வந்தவங்க தன்னுடைய டாடியை பார்த்துட்டு நிற்க சரி வா நம்ம வீட்டில் போய் உட்காந்து பேசலான்னு சொல்லும்போது இல்லை டாடி பரவாயில்ல இருக்கட்டும் இங்கேயே சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கேட்க ஏமா என்னாச்சு
என்னாச்சு? அன்னைக்கு வீடு வரைக்கும் வந்த, ஏன் உன்னை யாரும் எதுவும் சொல்லவே இல்லையே? அப்புறம் எதுக்கு நீ வர்றதுக்கு தயக்கப்படுற? வாமா போகலான்னு சொல்லி இங்க வந்து கோபியும் கூப்பிடுறாங்க இனியாவ. இனியா தயங்கி நின்னுட்டே இருக்காங்க. ஏம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. திரும்பவும் நீ அங்க வந்து பேசினதுனாலயோ, டான்ஸ் கிளாஸ்க்கு எதுவும் அனுப்ப போறேன்னு சொன்னதுனால வீட்ல யாரும் உன்னை எதுவும் திட்டினாங்களான்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு இங்க உடனே இனியா சொல்றாங்க, இல்ல டாடி, எங்க பாட்டியும் அம்மாவுமே சம்மதம் சொல்லிட்டாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமே இங்கேயே எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க டாடி. நானே பாத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு சொல்லும்போது, இதுல என்னம்மா, உங்க அம்மா சம்மதம் சொல்லிட்டா அப்படின்றதுக்காக இப்ப அப்பா அதை ஏற்பாடு பண்ணதை வேண்டான்னு சொல்றியா? அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல டாடி. என்ன தினமும் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரணும். அதை அண்ணன் எழில் அண்ணனே பாத்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு. அதனாலதான் டாடின்னு சொல்லும்போது, சரி இனியா, நீ உள்ள போய் படு, ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எங்க கோபி என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்டு வாசலேருந்து கிளம்பி வெளியில போறப்போ, இங்க நம்ம 18 பசங்க எப்படி யோசிப்பாங்களோ அப்படிதான் இனியா யோசிப்பான்னு எங்க ராதிகா சொன்னது ஞாபகம் வருது. ஓரளவுக்கு ராதிகா சொல்ற மாதிரி தான் இனியாவோட விஷயத்திலேயும் நடக்குது. இனியா அங்க ஏதாவது வேண்டான்னு சொன்னா என்கிட்ட ஓடி வரதும், என்கிட்ட எதுவும் வேண்டான்னு சொன்னா அங்க ஓடி போறதுமா தான் இருக்கா. இவ ஏதாவது ஒரு விஷயம் அவளுக்கு நடக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணிட்டு இருக்காளே தவிர, அவ மனசளவுல ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து எதையுமே பேசலன்றத இங்க கோபி வந்து புரிஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன கையோட என்னாச்சு, இனியாவை பார்த்து பேசிட்டீங்களான்னு எங்க ராதிகா கேட்கும் பொழுது விஷயத்த சொல்றாங்க. நான் தான் சொன்னல கோபி, அவளுக்கு இப்ப தேவை அவளுடைய தேவைகள் நிறைவேறணும். அதுக்காக அவ என்னனாலும் செய்வா. இது அந்த ஏஜ்ல அந்த பசங்களுக்கு வர ஒரு விஷயம்தான். இதெல்லாம் நான் அப்பவே சொல்லிட்டேனே. இது இப்பதான் உங்களுக்கு புரியுதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பேசாம இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தூங்குற வேலையை பாருங்க. எப்ப பார்த்தாலும் தான் குடும்பம் இனியா பசங்கன்னு அவங்கள பத்தியே யோசிக்கிறீங்க. என்ன பத்தியோ மையோ பத்தியோ கொஞ்ச நாள் யோசிக்க பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்க நம்ம கோபியை சமாதானப்படுத்தி படுக்க வச்சுறாங்க. அடுத்த நாள் எங்க கோபி வந்து சீக்கிரமா கிளம்பி வேலைக்கு போகணும்ட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. போனதுக்கு பிறகு எங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, இனியா வராங்க. இனியா தன்னுடைய டேடி போனது தெரியாம வீட்டுக்கு தன்னுடைய டேடியை வந்து நைட்டு பேசிட்டோம், அவர்கிட்ட வேண்டான்னு சொல்லிட்டோம், பாவம் டேடியோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்ல, அம்மா கூட நம்ம செல்ஃபிஷா நடந்துக்கிறோம்னு அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாங்க. நம்ம செல்ஃபிஷை வந்துட்டு அப்பா கிட்ட காட்டிட்டோமோன்ற விஷயம் எனக்குள்ள மனசுக்குள்ள நெருடலாவே இருக்கு. பேசாம டேடியை பார்த்து பேசிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சவங்க இங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்பொழுதுதான் இங்க ராதிகா வந்து என்ன பண்றாங்கன்னா, உள்ள வந்து தன்னுடைய அம்மா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவர் குடும்பத்தை நினைச்சு கவலைப்படுறாருமா. மொத்தமா என்னால மாத்தவும் முடியல, முழுசா மாத்தணும்னு நினைச்சாலும் இடையில ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி வரும்பொழுது கூட அவர் அந்த பக்கமா சாஞ்சிறாரு. பசங்களை விட்டு கொடுக்காம இருக்கிறது சரிதான், ஆனா அதுக்காக எல்லா நேரங்களையும் இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் ஓடி போய் நிக்கிறேன்னு சொல்லி அசிங்கப்பட்டு வரதே அவருடைய வேலையா போச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்போதான் இங்க வந்து இனியா வாசல்ல நின்று ஹாலிங் பில் அடிக்கிறாங்க. என்னடி அதுக்குள்ளே அவன் புருஷன் வீட்டுக்கு வந்துட்டாரு, இப்பதானே கிளம்பி போனாருன்னு சொல்லும்போது, இல்லம்மா இது வேற யாராவது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்ம ராதிகாவும் உள்ள வராங்க. ராதிகா வந்து ஓப்பன் பண்ணும்போது, டாடி டாடி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இங்க இனியா கேட்குறப்போ, எதுக்கு இப்போ நீ அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்க ராதிகா கேட்க, அதுக்கு இங்க கமலாவும் ஓடி வராங்க. ஓடி வந்தவங்க இங்க இனியா நிற்கிறத பார்த்துட்டு, இவளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. டாடி இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி இங்க திரும்ப கேட்கும் பொழுது, அதுக்கு எங்க ராதிகா சொல்றாங்க, உங்க டாடி சீக்கிரமாவே கிளம்பி ஒர்க்குக்கு போகணும்னு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, ஆமா நீ எதுக்காக அவரை தேடி வந்தேன்னு பக்கத்துல நிக்கிற கமலா இனியா கிட்ட கேட்க, அதுக்கு இனியா சொல்றாங்க, அதை நான் டாடி கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உன் டாடி கிட்ட பேசுறதுக்கு இனிமே என்ன இருக்கு? அதான் நைட்டே நீ அவர் வரும்பொழுது அவர் முகத்துல அடிச்ச மாதிரி எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டல, அவருக்கு கிட்டேருந்து உனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா மட்டும் அங்கிருந்து ஓடி வர தெரியுதுல்லன்னு சொல்லி எங்க கமலாவே சொல்லும்போது, அம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியாமா, எதுக்காக நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி எங்க ராதிகா சொல்றாங்க. ஆனா கமலா அதெல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல. உன்னோட குடும்பத்தினால தாண்டி இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி சீரழிஞ்சு போயிட்டே இருக்கு. முதல்ல பாக்கியா, இப்ப அவ வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனாலும் கூட இப்போ நீங்க எல்லாம் இவங்களை சந்தோஷமா இருக்கவே விட மாட்டீங்களேன்னு சொல்லி இங்க இனியா வந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, நான் என்னோட டேடியை தான் பார்க்க வந்தேனே தவிர உங்ககிட்ட நான் பிரச்சனை பண்றதுக்காக வரல அப்படின்னு சொல்றப்போ, இன்னொரு தடவை இந்த வீட்டு வாசல்ல வந்து இந்த மாதிரி ஹாலிங் பெல் அடிக்கிறதெல்லாம் வச்சுக்காத. உன் டேடியை பார்க்கணும்னா இங்க நீ வெளியிலே நின்று பார்த்துட்டு அதோட நீ திரும்பி போயிடு. திரும்ப இந்த வீட்டுக்கு வரன்ற ஒரு எண்ணமே உனக்கு இருக்கக்கூடாது. ஏற்கனவே உன் பாட்டியால வந்த பிரச்சனையே போதும், இதுக்கப்புறம் நீ இங்க வந்து இருந்து பிரச்சனை ஏற்படுத்தலான்னு மட்டும் நினைக்காதன்னு எங்க கமலா சொல்லும்போது, அதுக்கு இனியா சொல்றாங்க, உங்களை மாதிரி கேவலமாலாம் யார்கிட்டயும் என்னால நடந்துக்க முடியாது. நீங்க பொய் சொல்லுவீங்க, அந்த மாதிரியான ஒரு பொய்யை இங்க மையோவுக்கும் கத்து கொடுத்துட்டு போகாதீங்க. மையோ படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, என்னவே எதிர்த்து பேசுறியான்னு சொல்லி இங்க என்ன பண்றாங்கன்னா கமலா வந்துட்டு அடிச்சிடுறாங்க. அம்மா என்னம்மா பண்ற நீ, அவ சின்ன பொண்ணு அப்படின்னு பக்கத்துல நிக்கிற ராதிகா சொல்லும்போது, சின்ன பொண்ணு மாதிரியா பேசுறா, பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கூட தெரியல, என்னமோ நான் தான் பெரிய தப்பு பண்ண மாதிரியும், இங்க என் மையோவுக்கு நான் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு கெட்ட பழக்கங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போற மாதிரியும் பேசுறான். நீ அதை கேட்டுட்டு அமைதியா இருக்க, நீ கொடுக்க வேண்டிய அடி அதை நான் கொடுத்துட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்பட, அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி நான் அடிச்சிட்டேன்னு சொல்லி என்கிட்ட கோவப்படாதுன்னு இங்க கமலா வந்து ராதிகாவை திட்டிட்டு உள்ள கோவமா உள்ள போயிடுறாங்க. இங்க இனியாவும் வந்துட்டு இங்க அவங்க அடிச்சதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆனாலும் கோவம் வந்தாலும் ஏன் அழுகையே வந்தாலும் இந்த விஷயத்த வீட்டுல சொன்னோம்னா பெரிய பிரச்சனையாகும், நம்ம எதுக்காக
இங்கே வந்தோம். அப்புறம் நீ எதுக்கடி அங்கே போனேன்னு சொல்லி வீட்டில் நம்மளை தான் திட்டுவாங்கன்னு நினச்சி இனியா எதுவுமே பேசாமல் அமைதியாக போக, இப்போ இனியா வீட்டில் போய் சொன்னானா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், இதனால கோபி என்ன ஆட்டம் ஆடுவார் அப்படின்னு நினச்சி இங்கே ராதிகா ஒரு பக்கம் பயந்து போய் உள்ளே போய் தன்னோட அம்மாவை பயங்கரமாக திட்டம் ஆரம்பிச்சிடறாங்க. உடனே இங்கே மையும் என்ன இருந்தாலும் நீங்கள் அவங்கள அடிச்சிருக்க கூடாது பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, என்னடி உன்னால் தான் ஏற்கனவே இந்த வீட்டை விட்டு வெளியில் நான் திரும்பவும் போனேன், இப்போ பாரு உன்னை கெடுக்கிறதே நான் தான், பொய் சொல்ல வைக்கிறதே நான் தான்ற மாதிரி இங்கே இவ வந்து பேசிட்டு போவா. அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கணுமான்னு எங்கள் கமலை ஒரு பக்கம் கோவப்பட, வீட்டுக்கு போகிற இனியா வந்து ரொம்ப சேடாக இருக்காங்க. என்னடி எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லி எங்கள் பாக்கியா கேட்கும் பொழுது, ஒன்றும் இல்லைம்மா வெளியில் என் ஃப்ரெண்டு வந்திருந்தா அதான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, என் ஃப்ரெண்டு வெளியில் தான் நின்று பேசுவாங்களா, என் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தானேன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அவளுக்கு எது முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி வெளியில் கிளம்பி போயிட்டான்னு சொல்ல, அப்போ தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா செலியனும் எழிலும் வந்துட்டு ஒரு வேலை விஷயமா வெளியில் போய் பார்த்துட்டு இங்கே வந்திருக்காங்க. வந்தவங்க இனியா அங்கேருந்து வரதை பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. என்ன இனியா எங்கே நீ உன் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்தியா, எதுக்கு இப்படி அம்மா கிட்ட போய் சொல்கிற, நீ அந்த பாதியிலேருந்து வந்ததை நாங்களும் பார்த்தோம், நீ அப்பாவை தானே போய் பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைன்னு அப்படிங்கிறாங்க. சரி உன்னை நான் கிளம்பி ரெடியாக தானே இருக்க சொன்னேன், நீ எதுக்காக இப்போ அவரை போய் பார்க்க போனேன்னு சொல்லி எழில் கேட்க, அது ஒன்றும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அமைதியாக இருக்காங்க. இங்கே அதே நேரம் ஈஸ்வரியும் அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே பாட்டியும் அதை கொண்டு விட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே வந்திருக்க அந்த அவங்க தேவையில்லாமல் நம்ம குடும்ப விஷயத்தில் தலையிட்டு பிரச்சனையை ஏற்படுத்திட்டே இருக்காங்களே, நீ போய் கேட்டியா இல்லையாமான்னு எழில் கேட்கும்போது, எதுக்காக தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்களேன்னு தெரியலேன்னு எங்கள் எழிலுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி இனியா நீ ரெடி ஆகலையான்னு சொல்லும்போது, இல்லைண்ணே எனக்கு இன்னைக்கு காலேஜ் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இனியா என்னாச்சுன்னு சொல்லி இங்கே எழில் கேட்குறப்போ இங்கே இனியா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அவங்களுக்கு கண்ணெல்லாம் ஒரு பக்கம் கலங்கவும் ஆரம்பிக்குது. அப்போ பக்கத்தில் வர பாக்கியா என்னடி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கும்போது அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இனியா அழுக ஆரம்பிச்சதுமே எழில் செலியன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப பதட்டப்பட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இங்கே பாட்டியை வந்துட்டு ஓடி வந்து, என்னாச்சுடா என்ன ஆச்சு, யாரும் எதுவும் சொன்னாங்களா, அந்த கோபி ஏதாவது திட்டினானா உன்னைய அப்படின்னு கேட்க, அங்கே டேடி வீட்டில் இல்லவே இல்லை, டேடியை பார்த்து நான் விஷயத்த சொல்லலான்னு தான் போனேன், எனக்கு அம்மாவும் அண்ணனும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, தேவையில்லாமல் நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தி தேவையில்லாமல் இதில் நீங்கள் ப்ரெஷர் ஆகிக்க வேண்டாம் டாடி அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு தான் நான் போனேன், ஆனால் அங்கே நடந்ததே வேறன்னு சொல்லி விஷயத்த சொல்லும்போது, அடித்தாளா, அவள் உன்னை அடித்தாளா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கமலா பாட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளுக்கு அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு ஈஸ்வரி கோவப்பட, அதே நேரம் பக்கத்தில் நிற்கிறேங்க பாக்கியாவுக்கு இன்னும் அதிகமான ஒரு கோபமும் எரிச்சலும் வருது. ஏன் தங்கச்சி மேலே கையை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, அவங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது, இப்போவே நான் போய் கேட்குறேன்னு சொல்லி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா செலியன் எழில் ரெண்டு பேருமே ரொம்ப கோவத்தோட இங்கிருந்து கிளம்பி அங்கே அவங்கள பார்க்கறதுக்காக போகிறாங்க. அதே நேரம் இங்கே இருக்க ஈஸ்வரியுமே நானும் போகிறேன் பாக்கியா, இதுக்கப்புறம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, என்னைய பேசினா சரி நான் அமைதியாக இருந்துட்டு போயிடுவேன், ஆனால் என் பேர பசங்களையோ இல்லை ஒன்றையோ ஏதாவது சொன்னானா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது, ஏன் புருஷன் சத்தா வீட்லேயே அடங்கி கிடக்கணுமா என்ன, இவ பண்ணுறத கூத்தெல்லாம் பார்த்துட்டு என்னால் வீட்டில் அடங்கி இருக்க முடியாது, அவளுக்கு இன்னைக்கு 4 கேள்வி கேட்குறானா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி ரொம்ப கோவத்தோட அந்த வீட்டு வாசலை முன்னாடி போய் நின்று சத்தம் போட ஆரம்பிக்க எல்லாமே வராங்க. அப்போ தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கோபியும் அங்கே பக்கத்தில் இருக்க வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே மையவை கொண்டே ஸ்கூலில் விடணும், கூடவே இனியாவையும் பார்த்துட்டு காலேஜில் கொண்டு விட்டுட்டு அவள்கிட்ட பேசிட்டு வரும் அப்படின்னு நினச்சவங்க ரொம்ப அவசரமாக பக்கத்தில் இருக்க வேலைகள்லாம் முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டு முன்னாடி இங்கே பிரச்சனை நடக்கிறத பார்க்குறாங்க. கமலாவுக்கும் இங்கே தன்னுடைய அம்மாவுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கிறத பார்த்த கோபி அங்கே வண்டியை நிறுத்திட்டு வேகமாக வர, இங்கே வந்து என்னாச்சு என்னாச்சு ராதிகா அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப கேட்க, ரொம்ப நடிக்காதீங்க, இந்த வீட்டில் நீங்கள் எதுக்கு இருக்கீங்கன்னே தெரியலன்னு சொல்லி எழில் ரெண்டு பேருமே கோவப்படுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி இங்கே கேட்க, இங்கே பாருங்க இனியாவை இவங்க எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்கன்னு சொல்லும்போது, என்னாச்சு ராதிகா உங்கள் அம்மா எதுக்காக என் பொண்ணு இனியாவை அடிக்கணும்னு சொல்லும்போது, அது வந்து மாப்பிள்ள உங்கள் பொண்ணு பேசுனது மட்டும் சரியா, உங்கள் அம்மா வயசு தானே எனக்கும் ஆகுது, ஆனால் அது எப்படி எனக்கு எந்த மரியாதையும் கொடுக்காம இப்படியெல்லாம் நடந்துக்க தோணுது உங்கள் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க டாடி அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே கோபிக்கு பயங்கர வருத்தமும் அதே நேரம் கோவமும் வருது. இதனால தான் உங்கள் அம்மா இந்த வீட்டுக்கே வர வேண்டாம், இந்த வீட்டுக்கு வந்து அவங்களால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்ன்றத ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொல்லியும் நீ கேட்காம உங்கள் அம்மா இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லி அடம்பிடிச்சு இருக்க வச்ச, இப்போ பாத்தியா எப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்கன்னு எங்கள் அம்மாவை மட்டமாக பேசியிருக்காங்க, என் பொண்ணு மேலே கையை வச்சிருக்காங்க, என் பொண்ணும் என் அம்மாவும் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை அதை பற்றி பேசியிருப்பேன், அதை மீறியும் அதை நீ தாண்டியும் இப்போ உன் அம்மா மூலமாக உன் அம்மாவால் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, போதும் உங்கள் நாடகத்தெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் நடத்திக்கோங்க, ஆனால் இப்போ எனக்கு பதில் வந்தாகணும்னு சொல்லி நிற்க, மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி கோபி கேட்குறாங்க. உன்னோட மன்னிப்பெல்லாம் தூக்கி குப்பையில் போடுறான், உன்கிட்ட பேசுகிறதுக்காக நாங்கள் இங்கே வரல, இவகிட்ட பேசணும், இவகிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்தேன், ஏண்டி என் பேத்தி சொல்கிறதுல அப்படி என்ன தவறு இருக்குது, நீ எப்படியே ஒழுக்கமாகவும் அதே நேரம் ரொம்ப நியாயமாகவும் நடந்துக்கிற அப்படி தானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு இங்கே கமலா வந்து எதுவுமே பேசாமல் வாயடிச்சு நிற்கிறாங்க. என்கிட்ட
ஏதோ பெரிய இவளாட்டம் வந்து நீ பண்ற வேலையால உன் புருஷனோட ஆத்மாவே சாந்தி அடையாதுன்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டேன். ஆனா ஒரு சின்ன பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்ற ஒரு மரியாதை கூட உனக்கு தெரியலன்னு சொல்லும்போது, உங்க வீட்டு பொண்ணை நீங்க அப்படிதான் வளர்த்துருக்கீங்களா? பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுன்ற பழக்க வழக்கம் கூட உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லும்போது, ஆமா ஆமா, நீ அடிச்சப்பவே இவளும் ஓங்கி ஒரு கன்னத்துல அப்ப விட்டுருந்தானா அப்ப தெரிஞ்சிருக்கும். ஆனா நாங்க வளர்த்த வளர்ப்பு அப்படி இல்லைன்றதை நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் இனி அந்த இடத்துல அமைதியா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கமலை ஓங்கி பல்லான்னு ஒரு அறை விட்டுறாங்க இங்க நம்ம ஈஸ்வரியும். இதை பார்த்து நம்ம பாக்கியா அதிர்ச்சியில நிக்க, நீ அடிக்க முடியாதுல்ல பாக்கியா, அப்புறம் நீக்கும் உனக்கும் மரியாதை தெரியலன்னு சொல்லுவா. இவ வயசு தானே எனக்கும் ஆகுது, என் வயசு தானே இவளுக்கும் ஆகுது, இவ பண்ணதை தப்ப நான் தட்டி கேட்கலாம்ல. இவ பேசின பேச்சுக்கும் என் பேத்தி மேல கைய வச்சதுக்கும் இந்த அறை என்ன இன்னும் 2 அறை சேர்த்தே கொடுக்கலான்னு சொல்லி பலான்னு 4 அறையையும் கொடுக்குறாங்க எங்க நம்ம கமலாவுக்கு. கமலா வாங்கிக்கிட்டு ஏ ஈஸ்வரி அப்படின்னு கையை தூக்கும் பொழுது, போதும் உங்களுக்கான மரியாதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எங்க பாக்கியாவும் சொல்றாங்க. எங்க கோபி அப்படியே மனசுடைஞ்சு போய் எதுவுமே பேச முடியாம நிக்க, ராதிகாவும் வாயை பொத்திட்டு நிக்கிறாங்க, எதுவுமே பேச முடியல. இங்க தன்னுடைய அம்மாவுக்காக பக்கத்துல வந்து என்ன கூட எங்க தாமையில அந்த அடி விழுந்துருமோ நினைச்சிட்டு, இங்க தான் அம்மா பண்ணது எல்லாமே தவறுதான், அதுக்கு நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி ராதிகாவும் சொல்லும்போது, உன் மன்னிப்பு கேட்கறதுக்காகலாம் நாங்க இங்க வரல. இன்னொரு தடவை என் குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட இவ ஏதாவது வாழை ஆட்டினானா அப்புறம் அவ இருக்கிறது இந்த வீடா இருக்காது, போலீஸ் ஸ்டேஷனா மட்டும்தான் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல நிரந்தரமா கம்பி என்ன வச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, எழில் செல்லியன் 2 பேருமே சொல்றாங்க, என் தங்கச்சி மேல கைய வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துருக்கணும். இப்போ ஒரு அடிக்கு பல அடியா வாங்கினீங்கல்ல, அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான். இன்னொரு தடவை என் குடும்பத்துல இருக்கவங்கள, முக்கியமா என் பாட்டி கிட்டயோ மற்றவங்க கிட்டயோ ஏதாவது வாழை ஆட்டுனீங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த வீட்டில் இருந்தா என்ன, இல்லை வீட்டை விட்டு வெளியில போனா உங்களுக்கு என்ன? அது நான் ஏன் போனேன் எதுக்காக போனேன்றது எனக்கும் என் அம்மாவுக்கும் இருக்கிற தனிப்பட்ட விஷயம். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே சொல்லிக்க விரும்புறேன். உங்க குடும்ப விஷயத்த மட்டும் நீங்க பாருங்க, அதை விட்டுட்டு என் குடும்பத்துல என்ன நடக்குதுன்றத நீங்க பார்க்கணுன்ற அவசியம் யாருக்கும் எதுவுமே கிடையாது. அப்புறம் உங்க குடும்பத்துல இருக்கிற 4-5 விஷயங்களையும் நாங்களும் வெளியில பேச வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி அங்க நின்று அந்த 2 பொம்பளைங்களையும் பார்க்க செல்வி சொல்றாங்க, ஆமாம் சொல்லியா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். என்ன, இந்த அம்மாவோட பையன் லஞ்சம் வாங்கி போயிட்டு அதெல்லாம் நியூஸ் பேப்பர்லயே வந்துச்சு, அதெல்லாம் எதுவுமே நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இங்க வந்து நம்ம கிட்ட அவங்க எல்லாமே சரி, அவங்க தான் சரின்ற மாதிரியும் அவங்க ஒழுங்குன்ற மாதிரியும் நம்ம கிட்ட பேசுவாங்க. நாமளும் அதை கேட்டுட்டு அமைதியா போகணுமா என்ன? இன்னொரு தடவை எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க சரியா? அப்படி இல்லைன்னா நானும் உங்க பையன் லஞ்சம் வாங்கின விஷயத்த தெரியாத பல பேர்கிட்ட போய் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்புறம் உங்க குடும்பமானமும் மோகும் அப்படின்னு சொல்றாங்க எங்க நம்ம செல்வியும். இதை கேட்டு அவங்களும், என்ன செல்வி, இதுவும் அதுவும் என்ன ஒண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாம் ஒண்ணு தாங்க. குடும்பம்னு இருந்தா 1000 பிரச்சனைகள் இருக்கும், 1000 சங்கடங்கள் இருக்கும். ஆனா அதுக்காக மத்தவங்க கிட்ட போயிட்டு நாங்க சொல்யூஷனோ தீர்வோ கேட்டுட்டு நிக்க போறதில்ல அப்படின்னு சொல்றாங்க எங்க பாக்கியாவும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாச்சே பிரச்சனை பண்ண வேண்டாம் அமைதியா போகும்னு நினைச்சா, ஆனா நீங்க பண்ற பிரச்சனைகளுக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. முதல்ல உங்க குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கான வழியை பாருங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்க குடும்பத்தை திருத்துறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாக்கியாவும் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசிட்டு வரேன். வாடி இனியா அப்படின்னு எங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு வருவாங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வரணும்னு நினைப்பியா நீ, உன் அப்பாவை பார்க்கணும்னு நினைப்பியா நீ அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா இனிமே எனக்கு யாருமே தேவையில்லை, எனக்கு நம்ம குடும்பம் மட்டும் போதும்னு இனியா சொல்லிட்டு இங்க தன்னுடைய அம்மா பாட்டின்னு எல்லாருமே கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுமே தலை குனிஞ்சிட்டு தான் தலை குனிஞ்சு போக, இங்க கமலாவும் வாங்கின அடியை தாங்கிக்க முடியாம நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கு தான் நான் சொன்னம்மா, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ண மாட்டேன்னு நான் நினைச்சேன், இவருக்கு வாக்கு கொடுத்தேன், கடைசியில எனக்கும் இவருக்குமே பிரச்சனை பண்ற அளவுக்கு பிரச்சனை வர அளவுக்கு நடந்துகிட்டல. நீ வந்து ஒரு 2 நாள் கூட ஆகல, ஆனா நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை எழுத்திருக்க பத்தியா? நேத்து இவர் அம்மா கிட்ட, இன்னைக்கு இனியா கிட்ட, நாளைக்கு யார்கிட்ட பிரச்சனை பண்ணலான்னு இருக்க? இவர்கிட்டே பிரச்சனை பண்ணலான்னு இருக்கியா? நீ தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி என்கிட்ட கம்பல் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி வச்ச, கடைசியில உன்னாலேயே எனக்கும் இவருக்கும் விவகாரத்தை நடந்துடும் போல, கடைசியில நானும் மையும் தனியா இருக்கணும், அதானே உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எங்க ராதிகா வந்து தன்னுடைய அம்மாவை திட்டுறாங்க. இல்லடி, நான் அப்படிலாம் நினைப்பேனா உன் வாழ்க்கை கெட்டு போகணும்னு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க நடந்துக்கிறத பார்த்தா அப்படித்தானே இருக்கு, உங்க பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணமே இல்லை போல அப்படின்னு எங்க கோபியும் சொல்றாங்க. இங்க பாரு ராதிகா, இன்னைக்கு நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள உங்க அம்மா இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, நான் வந்து பார்க்கும்போது உங்க அம்மா இந்த வீட்டுல இருந்தாங்கன்னா அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன மாப்பிள்ள நீங்க, நானே கால் முடியாம வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ, கால் முடியலைன்னா வீட்டுல இருக்கணும், அதை விட்டுட்டு எங்க அம்மாவை தேடி போய் பிரச்சனை பண்றீங்க, அப்ப மட்டும் உங்களுக்கு கால் வலியெல்லாம் சரியாயிடுதா அப்படின்ற மாதிரி இங்க கேள்வி கேட்குறாங்க கோபியும். இங்க உடனே ராதிகாட்டையும் கண்டிஷனாவே சொல்லிட்டு போக, இங்க பாட்டியை பார்த்து மையுமே மறைக்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள போக, நீ ஏமா இப்படி இருக்க, முதல்ல கிளம்புமா, உனக்கு கால் சரியாகனா என்ன இல்லைனா என்ன, அண்ணனை கூட்டிட்டு வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ராதிகாவே தன்னுடைய அம்மாவையும் வந்துட்டு பஸ் ஏற்றி விட்டுறாங்க. இங்க ரொம்பவே கவலையோட தான் அவங்க அம்மாவும் கிளம்பி போக, இங்க உள்ள போற நம்ம பாட்டியும், இந்த தைரியம் தான் பாட்டி உங்ககிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே தைரியத்தோட இருங்க, மற்ற
மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்கிட்டு நம்ம வாழணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. மற்றவங்களுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையை நம்ம எதுக்கு வாழணும்? அதனால அவங்க மற்றவங்களுக்காக பயந்து வாழ்கிற வாழ்க்கையை நம்ம எதுக்கு வாழணும்? நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்தாகணும். நம்ம வாழ்க்கையை அவங்க வாழ போகிறதில்ல, அவங்க வாழ்க்கையை நாம் வாழ போகிறதில்ல பாட்டி. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தானே. எழில் ரெண்டு பேருமே சொல்லும்போது எனக்கு என்னடா கவலை, எனக்கு முத்தான 3 பேர பசங்க பேத்தி எல்லாமே இருக்கீங்க, கொள்ளு பேரன் பேத்தின்னு எல்லாருமே வரப்போகிறாங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுது நான் எதுக்குடா கவலைப்பட போகிறேன்? அக்கம் பக்கத்தில் பேசுகிறவங்க பேசிட்டு போகட்டும், என்ன பாக்கியா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஈஸ்வரி டக்குன்னு மனசு மாறினதை நினச்சி பாக்கியாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் நில குளிஞ்சு போனது இங்கே ராதிகா, கோபி அப்புறம் கமலா தான்.